அப்படின்னா டேய் அவன் பைத்தியங்கிறது அவனுக்கு தெரியாது. இதுக்கு இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ். தலையில இங்க பலமா அடிபட்டதால இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான். என் பேரு கருப்பண்டா, நான் யாருன்னு நான் தான்டா சொல்லுவேன். மெகலோமேனியான் பேரு. என்னை திராவிடன் என்று கூற நீங்கள் யாரு என செய்தியாளர்கள் சந்திப்பில் நாம் தமிழ் கட்சி இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான். மெமரி லாஸ். தான் பூலோகத்துக்கே ராஜான்னு பேசுவாங்க. வைத்தியக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஜாக்கிரதையா பேசணும். ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாக்கை துருத்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த மாதிரி ஆளுகளுக்கு பதில் சொன்னா என்னை அந்த மாதிரி கேஸ் கொண்டு போய் சேர்த்து விட்டுருவோம். இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை கட்டி வீட்டுக்குள்ளார கட்டி வைக்க வேண்டும், வெளியே விடக்கூடாதுன்னு சொன்னவர் பேர் என்ன? சீமான் தான் சொல்றாரு. வைத்தியக்காரன் அப்படித்தாங்க பேசுவான். பாக்குறவங்கள நீ பைத்தியம்மா. யாரெல்லாம் திராவிடர் என்ன கேட்டியல்ல? யாரெல்லாம் தமிழ் காட்டு பிராண்டி மொழி அப்படின்லாம் பேசினாரு அவரு. இந்த காட்டு பிராண்டிக்கு புரியல. நாம படிக்க படிக்க எனக்கு தெளிவு வந்திருக்கிறாரு. படிச்ச மாதிரியே தெரியல. டெபாசிட் கூட வாங்க. தம்பி வந்து கத்தோலிக்க பாதிரியர், தாத்தா வந்து கேரளால இருந்து வந்தவர். ஆமா. சபர்ஷின் சீமான் மலையாளி. எனக்கு மலையாளம் தெரியாது. இப்ப எப்படி நான் தமிழ் தான் பேசுவேன். நான் சீமானை பத்தி இனிமே நான் பேச மாட்டேன். பாடுஸ் பையன் அவன்லாம் ஒரு தலைவன் கிடையாது, அவன்லாம் ஒரு வியாபாரி. ஆனால் ரொம்ப கீழ்த்தரமா இறங்கி தினம் மீடியா உங்களை பார்க்கணும், கேமரா உங்களை பார்க்கணுன்றதுக்காக இப்போ ஒரு கண்டிஷன். முதல்ல நீங்கள் தாத்தான்றீங்க, எங்கள் அப்பான்றீங்க, சீர்திருத்த சமுதாயத்தின் ஒப்பற்ற தலைவர் தந்தை பெரியார்ன்றீங்க. அங்கே நிருபரே கேட்டாங்க, அவரை மாறி மாறி பின்னி எடுத்துட்டு இருக்காங்க நம்ம நிருபர். அவங்கள நான் பாராட்டுறேன். என்ன கேட்டியல்ல? யாரெல்லாம் தமிழர்னு, யாரெல்லாம் திராவிடர். அதுக்கு பின்னாடி இப்போ என்ன சொல்கிறாரு? யார் பெரியார் என்ன கிழிச்சிட்டாரு? திராவிடன் சொல்கிறவங்களாம் திருடன் சொல்கிறேன். நான் தெரியாமல் சொல்கிறேன். திராவிடன் சொல்கிறவங்களாம் திருடன் சொன்னால் முதல்ல அண்ணன் காளிமுத்துவ மாமனை சொல்லலாமா? எனக்கு தமிழை சொல்லிக் கொடுத்தது அவர் தான். ஏவுகணைகள் மாதிரி வரும் வார்த்தைகள். கன்னடர், தெலுங்கர், துளுவர், மலையாளி இவங்கெல்லாம் எந்த மொழியிலிருந்து பிரிந்து பிறந்தவர்கள்? தந்தை பெரியாரை புகழ்ந்து பேசியதில் முக்கிய பாங்கு இருக்குமே என்று சொன்னால் அண்ணன் காளிமுத்துக்கு இருக்கும். காளிமுத்து திருடன் சொல்லலாமா? மக்களோட மக்களா பழகிறதுக்கு சம வாய்ப்பை வாங்கி கொடுத்தவர் பெரியார். அவரை திட்டிக்கிட்டு தான் அந்த கூட்டம் இருக்கிறாங்க. அது என்ன வைகோ அண்ணன் மாதிரி போய் அங்கே அவரோட இருந்து பழகணியா? சும்மா பிரபாகரன் பயாஸ்கோப் காமிச்சிட்டு எங்கிட்ட. பிரபாகரன் வரலாறு தெரியுமா உனக்கு? எவ்வளோ பேர் ஸ்ரீலங்காவில இருந்து பிரிஞ்சு உலகம் பூரா தப்பிச்சு போய் புழைச்சிட்டு இருக்கான்னு தெரியுமா? அவனை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கியா நீ? எவன் திராவிடன்? I want the report immediately. தமிழிலிருந்து. அப்போ ஒன்று நீங்கள் தமிழியம்னா சொல்லியிருக்கலாம். திராவிட மொழின்னா தமிழிய மொழி குடும்பங்கள்னாலும் சொல்லியிருக்கலாம். இல்லை சரி, கழுத பிடிச்சி முடுக்கல மாதிரி சிக்கிட்டு இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்? திராவிடம்னு சொன்னீங்க. இதுல தெலுங்கர் நாங்கள் மரபினம், திராவிடம் என்பது எங்கள் மரபினம். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. இல்ல கன்னடர்கள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம். தாய்மார்களே, பெரியோர்களே, வருங்கால இளைஞர்களே, உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு. அல்லது துளுவர் திராவிடம் என்பது எங்கள் மரபினம், அல்லது மலையாளிகள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம். யாராவது சொல்றாங்களா? அப்ப அவருக்கு பழசெல்லாம் ஞாபகமே வராதா? Why not? பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தின. எப்படி பெண்ணுரிமை பேசுறதுக்கு பெரியாருக்கெல்லாம் தகுதியே கிடையாது. வெளியில வந்து பிரஸ் கேட்கும் போது கொள்ளையில எத்தனை பெண்கள் இருக்கும் போது பழகிறதுக்கு இவதான் கிடைச்சாலாம் அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு ஒரு மானங்கெட்ட நாய் மாதிரி கே அப்படின்னு கண்டிப்பா ஞாபகம் வரும். இல்லாட்டி ரூமுள்ள கூட்டு போய் கும்மு கும்மு கும்முன்னு குத்துனா ஞாபகம் வரும்.